கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் 9 மாதம் அளவும் இந்த ஆண்டிலே நம்மளை கண்மணி போல ஏந்தி தாங்கி வழிநடத்தி வந்த எல்லா கிருபைகளுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. இந்த அக்டோபர் மாதத்தினுடைய வாக்குத்தத்த செய்திக்காக அப்போஸ்தல நடபடிகள் 13ஆம் அதிகாரத்தின் 34ஆம் வசனத்தினுடைய பின்பகுதியை நாம் வாசிக்கலாம். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு கட்டளையிடுவேன் என்று திருவுளம் பற்றினார். அல்லேலூயா. இந்த மாதத்திலும் தேவன் நம்ம கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்த செய்தி, தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு கட்டளையிடுவேன் என்று திருவுளம் பற்றுகிறார். அல்லேலூயா. இது ஒரு மகிழ்ச்சியான ஒரு தேவனுடைய வார்த்தை. தாவீதுக்கு தேவன் ஒரு விசேஷித்த கிருபையை கொடுத்திருந்தார். அதை சொல்லும்போது அந்த கிருபையை ஆங்கிலத்தில் குவான்டிஃபை என்று சொல்லுவார்கள். அந்த கிருபை என்ற வார்த்தைக்கு இன்னும் சாராம்சம் ஊற்றத்தக்கதாக, அதற்கு இன்னும் வலிமை பெறத்தக்கதாக, அல்லது ஒரு வித்தியாசப்பட்ட விதத்தில் அதை ஸ்தாபிப்பதற்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு வார்த்தை நிச்சயமான கிருபை. அல்லேலூயா. ஷுவர் மர்சிஸ் ஆஃப் டேவிட் என்று ஆங்கிலத்திலே ஒரு மொழிபெயர்ப்பிலே பார்க்கிறேன். அல்லேலூயா. அது என்ன நிச்சயமான கிருபை? நிச்சயமான கிருபைன்னா மாறாத கிருபை. அல்லேலூயா. இன்னொரு விதத்தில் சொல்லணும்னா எடுபடாத கிருபை. அப்படின்னா கொடுத்த கிருபையை நான் எடுத்துக்கொள்ள மாட்டேன் என்பதற்கு அது பொருளாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ தாவீதுக்கு அருளப்பட்ட கிருபை என்ன? நிச்சயமான கிருபை, மாறாத கிருபை, அவனை விட்டு விலகாத கிருபை. தாவீதுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கிருபையை இந்த 2025ஆம் ஆண்டில் 10ஆம் மாதமாகிய அக்டோபர் மாதத்தில் கர்த்தர் நமக்கு உரிமை பாராட்டி கொள்ளும்படியாய் கொடுக்கிறார். அவர் சொல்லுகிறார், தாவீதுக்கு அருளின இந்த நிச்சயமான கிருபைகளினாலே உன்னை தாங்குவேன். அல்லேலூயா. ஆனால் இதில் ஒரு தாற்பயம் இருக்குது. என்னென்னா, தாவீதுடைய கிருபை அவனுடையது மட்டுமல்ல, அவனுடைய கிருபை எப்படின்னா அவன் சேர்த்து வைத்தது அல்லது தேவனிடத்தில் அவன் பெற்றுக்கொண்ட கிருபையானது அவனுடைய தலைமுறைக்கும் உண்டாகத்தக்கதான ஒரு கிருபை. நீங்கள் சங்கீதங்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 50ஆம் வசனத்திலே வாசிப்பீர்களானால், தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு மகத்தான ரட்சிப்பை அளித்து தாம் அபிஷேகம் பண்ணின தாவீதுக்கும் அவன் சந்ததிக்கும் சதா காலமும் கிருபை செய்கிறார். அல்லேலூயா. தாம் அபிஷேகம் பண்ணின தாவீதுக்கும் அவன் சந்ததிக்கும் எப்படி சதா காலமும் கிருபை செய்கிறார். அல்லேலூயா. அவனுக்கு மாத்திரமல்ல, அவனுடைய பிள்ளைகளுக்கு, அவனுடைய பேர பிள்ளைகளுக்கு, அதற்கு தொடர்ந்து வருகிற சந்ததியாக தேவனுடைய கிருபை எப்படி இருக்குதான்? சதா காலங்களிலோ கர்த்தர் கிருபை அளிக்கிறார். அல்லேலூயா. என்ன ஒரு விசேஷித்தமான ஒரு ஆசீர்வாதம் பாருங்கள், ஒரு மேன்மையான காரியம் பாருங்கள். இதில் ஸ்பெஷாலிட்டி என்னன்னு தெரியுமா? அவனுக்கே ஆண்டவர் இப்படிப்பட்ட கிருபை எனக்கு கொடுக்குறான்னு அந்த நிச்சயம் அவனுக்கு இருந்துச்சு. நீங்கள் சங்கீதம் 23ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தில் பாருங்கள், சொல்லுகிறான், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை பின்தொடரும். அல்லேலூயா. இன்னொரு இடத்துல பார்த்தோம், தாவீதுக்கும் அவன் சந்ததிக்கும் எப்படிப்பட்ட கிருபை? சதா காலமும் கிருபை. ஆண்டவர் வார்த்தை ஏற்பாட்டில் ஒரு வெளிப்பாடு வருகிறது, நிச்சயமான கிருபை, மாறாத கிருபை, எடுபடாத கிருபை. ஆனால் அது அவனுக்கே தெரிஞ்சிருக்கு பாருங்க. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று பாடியிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் இந்த வசனத்தை உங்களுக்கு உரிமை பாராட்டும்படியாய் சொல்லுகிறார். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை
உங்களுக்கு நான் அருளுவேன் என்று இந்த 10ஆம் மாதத்திலும் தேவன் நம்மையிலே திருவுளம் பற்றுகிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. இது மற்றபடி பொதுவாய் சொல்லுகிற கிருபை அல்ல. கிருபை எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கா? ஆமாங்க, ரட்சிக்கப்பட்ட எல்லாருக்கும் கிருபை கொடுக்கப்பட்டிருக்கிறது. சங்கீதங்களின் புஸ்தகம் 32வது சங்கீதத்திலே 10ஆம் வசனத்தில் பார்க்கும்போது அங்கே அதனுடைய பின்பகுதியில் கர்த்தரை நம்புகிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளுமா. அல்லேலூயா. யாரெல்லாம் கர்த்தரை நம்புகிறார்களோ, எண்ணற்றவர்கள் யாரெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்புகிறாங்களோ, தேவனை விசுவாசிக்கிறார்களோ, அவங்க எல்லாருக்கும் கிருபை கொடுக்கப்பட்டிருக்குது. அல்லேலூயா. கிருபை யாருக்கும் மறைவில்லாமல் கொடுக்கப்பட்டிருக்குது. நீங்கள் எபேசியரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் 9ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கும்போது, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு, ஒருவரும் பெருமை பாராட்டும்படிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல. அல்லேலூயா. இங்கே பாருங்க, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டு இருக்கிறீர்கள். தேவனை ஆண்டவராக இரட்சகராக ஏற்றிருக்கிற எல்லாரும் கிருபையில் தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். கிருபை இல்லைன்னா ரட்சிப்பு இல்லை, கிருபை இல்லைன்னா எதுவுமே இல்லை. எல்லாம் கிருபையில் தான் வந்திருக்குது. கிருபை இல்லைன்னா எதுவுமே இல்லை. இந்த கிருபை வேற, தாவீதுக்கு கொடுக்கப்பட்ட கிருபை வேற. அல்லேலூயா. இது சங்கீதத்தில் நம்ம பார்த்த கிருபையும், அதாவது கர்த்தரை தேடுகிறவர்கள், நம்புகிறவர்கள், பயப்படுகிறவங்களுக்கெல்லாம் கொடுக்கப்படுற கிருபையும், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லுவது இது பொதுப்படையான ஒரு கிருபையாக இருக்கிறது. அது என்னங்க பொதுப்படையான கிருபை, ஸ்பெஷலான கிருபைன்னு இருக்குதா? கிருபை ஒன்று தான். ஆனால் ஒரு சிலர் மேலே ஆண்டவர் அந்த கிருபையை எடுக்காமல் இருக்கிறார். நிச்சயமாக அந்த கிருபை வழிநடத்தக்கூடியதாய் தேவன் நடத்துகிறார். அல்லேலூயா. இதில் பாருங்க, தாவீது ராஜாவானா? எப்படி? கிருபையா ஆனா. சவுலும் தான் ராஜாவானா, ஆனால் அவன் தேவ கிருபையில் தான் ஆனா. ஆனால் சவுல் தவறு செய்த உடனே ஆண்டவர் என்ன பண்ணார்? ராஜபாரத்தை விட்டு அப்புறப்படுத்திட்டார். ஆனால் தாவீது ராஜாவானா, அவனுடைய வாழ்க்கையெல்லாம் தவறுகள் பிள்ளைகள் இருந்தன, அது நம்ம தியானிக்கலாம். ஆனால் இவனுக்கு ராஜபாரத்தை விட்டு எடுபடவில்லை. மரிக்கிற வரைக்கும் அவன் தான் ராஜாவாக இருந்தான். ஏங்க, 2 பேருக்கும் கொடுக்கப்பட்டுச்சு கிருபை. ஒருத்தனுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது கிருபை, ஒருத்தனுக்கு நீடித்திருந்தது. அதாவது இது ஸ்பெஷல். இந்த ஸ்பெஷலான கிருபை ஆண்டவர் யாருக்கு தரார் பாருங்க. யாத்ராமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது, அதற்கு அவர், என்னுடைய தயையை எல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன். எவன் மேல் கிருபையாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் கிருபையாயிருப்பேன், எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன் என்று சொல்லி. அல்லேலூயா. இந்த வசனம் நமக்கு தெரியும், மோசேக்காக ஆண்டவர் பயன்படுத்தின வசனம். ஆனால் இந்த வசனத்தினுடைய தாற்பயம் பாருங்க, எல்லாருக்கும் கொடுக்கப்படுற அந்த கிருபையை குறித்து ஆண்டவர் இங்கே பேசவில்லை. இங்கே மோசேயை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், எவன் மேல் கிருபையா இருக்க சித்தமா இருக்கிறேனோ அவன் மேல் நான் கிருபையா இருப்பேன், எவன் மேல் இரக்கமா இருக்க சித்தமா இருக்கிறேனோ அவன் மேல் இரக்கமா இருப்பேன். அப்படியானால் இந்த கிருபை யாருக்கு தான் கொடுக்குறாருன்னா, ஆண்டவர் யார் மேலே ஸ்பெஷலாக ஒரு கரிசனை வச்சிருக்கிறாரோ, யாரை ஆண்டவர் மிகுதியாய் நேசிக்கிறாரோ அவர்களுக்காக தன்னுடைய கிருபையினுடைய ஆழங்களை வெளிப்படுத்துகிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் கிருபையான பொதுவாக எல்லார் மேலும் கிருபையாக இருக்கிறாரு. பாவிகள் மனம் திரும்பத்தக்கதாக அவர் மேலே கிருபையாக இருக்கிறார், அவர் பாவங்களை மன்னிக்கிறார். ஆனால் ஒருவன் மேலே வைத்த கிருபை எடுக்காமல் யார் மேலே இருக்கிறாருன்னா, அவர் தீர்மானித்தவர்கள் மேலே. அல்லேலூயா. அவர் நேசிக்கிறவர்கள் மேலே அந்த கிருபை எப்போதும் இருக்கிறது. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது, எப்பிராயிம் எனக்கு அருமையான குமாரன் அல்லவா, அவன் எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ, அவனுக்கு விரோதமாய் பேசினது முதல் அவனை நினைத்து கொண்டே இருக்கிறேன். அல்லேலூயா. எப்ராஹிம் எனக்கு
அருமையான குமாரன் அல்லவோ. கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்றாருங்களா, அருமையான குமாரன் நீ, அவன் எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ. அவனுக்கு விரோதமாய் பேசினது முதல் அவனை நினைத்து கொண்டே இருக்கிறேன். அவன் சின்ன தவறு செஞ்சு விட்டான், அவனை நான் தண்டித்து விட்டேன், அவனுக்கு விரோதமாக நான் தண்டனையை கூறிவிட்டேன். ஆனால் கூறினாலும் என்னுடைய இருதயம் அவன் நினைவாகவே இருக்கிறது, அவன் யோசனையாகவே இருந்து கொண்டு, ஆகையால் என் உள்ளம் அவனுக்காக கொதிக்கிறது, அவனுக்கு உருக்கமாய் இறங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. சின்ன பிள்ளையா இருந்தாலும் அவனுக்காக நான் இறங்குவேன், அவன் மேலே என் கிருபையை வைத்திருக்கிறேன், அவன் இருதயத்துக்கு பிரியமானவன், அவன் எனக்கு பிரியமான குமாரன் என்று சொல்ற உன்னைய அப்படிதான் ஆண்டவர் தீர்மானித்திருக்க. நீ ஆண்டவருக்கு பிரியமானவன், நீ நம்முடைய தேவனுக்கு அருமையானவன், அவர் நேசிக்கிறவன். அவர் உன்னை நேசிக்கிறபடியினாலே இந்த ஸ்பெஷலான கிருபையை இந்த மாதத்திலே உனக்கு மேலே தேவன் வெளிப்படுத்துகிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. தேவன் நம்மை நேசிக்கிறவராயிருக்கிறார். உங்களை ஸ்பெஷலாக ஆண்டவர் நேசிக்கிறதுனால இந்த மகத்தான கிருபையை உங்கள் மேலே வைக்கிறார். அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 49ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை அவருடைய உள்ளங்கைகளிலே வரைந்து வைத்திருக்கிறார். அவருடைய உள்ளங்கைகளிலே நம்முடைய காரியங்கள் காணப்படுகிறது. அல்லேலூயா. நேசிக்கிற உங்களையும் என் மேலும் கர்த்தர் நிச்சயமான கிருபை அளிக்கிறார். நிச்சயமான கிருபை. இந்த நிச்சயமான கிருபையினுடைய ஆசீர்வாதங்கள் என்ன? இந்த நிச்சயமான கிருபையில் என்னென்ன ஆசீர்வாதங்கள் உண்டு? முதலாவது, இந்த நிச்சயமான கிருபை நம்முடைய தப்பிதங்களையும் பாவங்களையும் மன்னிக்கிறதா இருக்கிறது. நீங்கள் 2 சாமுவேலின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில், நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான். நாத்தான் தாவீதை நோக்கி, நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார். அல்லேலூயா. பார்க்கிறோம், பட்சபாலன் இடத்துல பாவம் செய்து அவனுடைய பட்சபாலனுடைய கணவனாகிய உரியாவை அவன் கொலை செய்தான். அந்த பாவத்தினுடைய விளைவாக தேவன் அவன் மேலே இருக்கிற அந்த பாவத்தை சுட்டி காட்டுகிற போது தன் தீர்க்கதரிசிகளை அனுப்பி தாவீதை கடிந்து கொண்டார். அந்த கடிந்து கொண்ட அந்த நேரத்தில் தானே தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, தாவீது சொல்லுகிறான், நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன், நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன். உனக்கு கொடுக்கப்பட்ட பதில் என்ன தெரியுமா? நாத்தான் சொல்லுகிறார், நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவங்களை நீங்க செய்தார். அல்லேலூயா. எழுத்தின்படி இப்படிப்பட்ட பாவங்களுக்கு அவனுக்கு தேவ ஆவிக்குரிய பிரகாரமாக அவன் மறிக்க வேண்டும், அவன் மேலே சாபம் வந்திருந்திருக்க வேண்டும். ஆனால் கர்த்தர் பாருங்க, கிருபையாய் அவனை மன்னித்தார், கிருபையாய் அவனை அரவணைத்து கொண்டார். அவனுக்கு அவனுடைய தவறை சுட்டி காட்டின போது அவன் தன்னுடைய தவறுகளை உணர்ந்து, ஆஹா நான் தேவனுக்கு விரோதமாக அல்லவா பாவம் செய்தேன் என்று உணர்ந்த போது கர்த்தர் அவனுடைய பாவங்களை மன்னித்தார், கர்த்தர் அவனை அரவணைத்தார். ஏன்? கர்த்தர் அவன் மேலே வைத்த கிருபை அப்படிப்பட்டதாக இருந்தது. ஆனால் எடுத்து வீட்டில் வாசித்து பாருங்க. 1 சாமுவேலின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் பாருங்க. யுத்தத்துக்கு சவுல் ஆயத்தமாக இருக்கிறார். சாமுவேல் வந்து பலி செலுத்துகிற பிறகு யுத்தத்தை ஆரம்பிக்க வேண்டும். ஆனால் சாமுவேல் வருவதற்கு காலதாமதமான போது சவுல் ஜனங்கள் பிரிந்து விடுவார்கள் என்று சொல்லி அவன் பலியை செலுத்தினான். பலியை செலுத்தின உடனே சாமுவேல் வந்து விட்டார்.
அப்பொழுது சவுல் சொல்றா, ஜனங்கள் பிரிந்து விடுவார்களோ என்று நான் பயந்து எண்ணி துணிந்து நான் பலி செலுத்தி விட்டேன் என்று சொன்னபோது, அவனுக்கு மன்னிக்கப்பட்டதா? இல்லை, அவன் செய்தது தவறுதான்னு சொல்லி சாமுவேல் முத்திரையாக பேசினான். அவனுடைய அந்த காரியம், பலி செலுத்தின அந்த காரியம் அவனுக்கு மன்னிக்கப்படவில்லை. அல்லேலூயா. 13ஆம் வசனத்தில் பாருங்க, சாமுவேல் சவுலை பார்த்து, புத்தியீனமாய் செய்தி உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை கை கொள்ளாமல் போனீர். 14ஆம் வசனத்தில், இப்பொழுதோ உம்முடைய ராஜ்யபாரம் நிலை நிற்காது. அல்லேலூயா. சின்ன ஒரு காரியம் தானே செய்தான். மனுஷனுடைய யோசனையில் பாருங்க, ராஜா என்ன செய்து விட்டா, ஆசாரியனாகிய சாமுவேல் வருவதற்கு முன்னாக இவர் பலி செலுத்திட்டார். அதுக்காக என்ன ஆச்சுன்னா, வர்ற வார்த்தை, ஓ ராஜ்யபாரம் நிலை நிற்காதுப்பா, உனக்கு அப்புறம் அந்த சந்ததியில் அந்த ராஜ்யபாரம் வராது. ஆனால் தாவீது பாருங்க, பெரிய பாவமே செய்தான். துணிகரா இன்னொருத்தனுடைய மனைவியோடு இருந்து எவ்வளவு துணிகரமாக அந்த மனுஷனையும் கொண்டு, ஆனால் அவன் ஒப்புரவான போது கர்த்தர் மன்னித்தார். ஏன்? கிருபை. தாவீதுக்கு மேலே கொடுக்கப்பட்ட நிச்சயமான கிருபை நிமித்தமாக கர்த்தர் அவனை மன்னித்தார். நாளிலும் வாழ்க்கையில் செய்கிற பிழைகள் உண்டு, நம் வாழ்க்கையில் கரைகள் உண்டு. இந்த நிச்சயமான கிருபை உங்களை மன்னிக்கிறதா இருக்கிறது. நம்ம 100% சரிவானவர்கள் இல்லை, நம்மளிடத்தில் குறைகள் உண்டு. ஆனால் கர்த்தர் நம்முடைய கிருபையாய் மன்னிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இரண்டாவதாக 1 சாமுவேல் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கலாம். தாவீது வனாந்தரத்தில் உள்ள அரணான ஸ்தலங்களிலே தங்கி சீப் என்னும் வனாந்தரத்தில் இருக்கிற ஒரு மலையிலே தரித்திருந்தான். சவுல் அனுதினமும் அவனை தேடியும் தேவன் அவனை அவன் கையில் ஒப்பு கொடுக்கவில்லை. அல்லேலூயா. இந்த நிச்சயமான கிருபை தாவீதை பாதுகாத்தது. சவுல் என்னும் மகா பெரிய ராஜா தாவீது என்ற மனுஷனை வேட்டையாடும்படி அவன் பின்னே திரிந்து கொண்டிருந்தான். வசனம் சொல்லுகிறது, சவுல் அனுதினமும் அவனை தேடியா. அனுதினம் டெய்லியா? சரி, அதே டெய்லியும் அதில் இருந்த 24 மணி நேரமும் தேடினானா சொல்லுவாங்க. 24/7 சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வாரத்தில் 7 நாள் 24 மணி நேரம். அப்படின்னா ஒரு நிமிஷம் கூட இல்லாமல், ஒரு நொடி இல்லாமல் அவனை தேடிக்கிட்டே இருந்தானா. சவுல் அனுதினமும் அவனை தேடியும் தேவன் அவனை அவன் கையில் ஒப்பு கொடுக்கவில்லை. ஏன்? தாவீது மேலே வைத்தப்பட்ட நிச்சயமான கிருபை. அதே அதிகாரத்தில் இன்னொரு சுவாரஸ்யமான சம்பவம் உண்டு. 26ஆம் வசனத்திலிருந்து வாசித்தால், சவுல் மலையின் இந்த பக்கத்திலும் தாவீதும் அவன் மனுஷரும் மலையின் அந்த பக்கத்திலும் நடந்தார்கள். சவுலுக்கு தப்பிப்போக தாவீது தீவிரித்த போது சவுலும் அவன் மனுஷரும் தாவீதையும் அவர் மனுஷரையும் பிடிக்கத்தக்கதாய் அவர்களை வளைந்து கொண்டார்கள். அல்லேலூயா. தாவீது மலைக்கு இந்த பக்கம் இருக்கிறாரா, சவுல் மலைக்கு அந்த பக்கம் இருக்கிறாரு. தாவீது மலைக்கு அந்த பக்கம் இருக்கிறான்னு சொல்லி இவனுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. அதனால் தாவீதை வளைந்து கொண்டானா. ஆனால் கர்த்தர் என்ன செஞ்சா தெரியுமா? அடுத்த வசனம் பாருங்க. அந்த சமயத்தில் ஒரு ஆள் சவுலிடத்தில் வந்து, நீர் சீக்கிரமாய் வாரும், பெலிஸ்தர் தேசத்தின் மேல் படையெடுத்து வந்திருக்கிறார்கள் என்றான். அதனால் சவுல் தாவீதை பின்தொடர்வதை விட்டு திரும்பி பெலிஸ்தரை எதிர்க்கும்படி போனான். ஆதலால் அவ்விடத்திற்கு சேலா அம்மாலிகோத் என்று பெயரிட்டார்கள். அல்லேலூயா. தாவீதை நெருங்கிட்டாங்க, சுற்றி வளைச்சாச்சு. அவ்வளோதான், தாவீதுடைய கதை முடியுதுன்னு தெரிஞ்சிருச்சு. ஆண்டவர் என்ன பண்ணார்? அவனுடைய சத்துருக்களை எழும்ப பண்ணிட்டார். பெலிஸ்தியர் வந்துட்டாங்கன்னு சொன்ன உடனே தாவீதை அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு ஓடி போயிட்டான். அப்படின்னா என்ன? நெருங்கி விட்டான், வளைந்து கொண்டான். கர்த்தர் ஆனாலும் தாவீதை ஒப்பு கொடுக்கலையே. ஏன் தெரியுமா? அவனுக்கு கொடுக்கப்பட்டிருந்த நித்திய கிருபை அவனை தாங்கினது, அவனை தப்புவித்தது, அவனை விடுதலையாக்கினது.
கர்த்தர் சொல்கிறார், உன்னை பாதுகாப்பது கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. நம்முடைய பாதுகாப்பு கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. இப்படிப்பட்டதான நிச்சயமான கிருபையை, மாறாத கிருபையை, எடுபடாத கிருபையை இந்த அக்டோபர் மாதத்திலும் கர்த்தர் உங்களுக்கு நிறைவாய் கொடுக்க வல்லமையுடைய தேவனாய் இருக்கிறார். மாதத்தில் ஜெபிங்க, கர்த்தர் இந்த நிச்சய கிருபை எனக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி. மாத்திரமல்ல, தாவீதை சுகமாக்குனதும் இந்த கிருபை தாங்க. ஹல்லேலூயா. நீங்கள் சங்கீதங்களின் புஸ்தகம் 103 சங்கீதத்தினுடைய முதல் வசனத்தில் வாசிக்கும்போது அவர் சொல்லுகிறார், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. இந்த வசனத்தை பார்த்தோன்னு சொன்னால், இந்த வசனம் அல்லது இந்த சங்கீதம் தன்னுடைய ஆத்மாவை பார்த்து தாவீது பாடுகிறதான ஒரு சங்கீதம் இல்லையா? இந்த வசனத்தை பாருங்க, அவர் சொல்ல, என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி எல்லாம் சொன்ன பிறகு 3ஆம் வசனத்தில் பாருங்க, அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து அப்படின்னு யார் சொல்றாருன்னா, அவருடைய ஆத்மாவை பார்த்தே சொல்றார். தேவன் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, உன் நோய்களெல்லாம் குணமாக்கி, உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி, நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். அல்லேலூயா. ஏன் கிருபை சொல்லுகிறார் பாருங்க, உன் அக்கிரமங்கள் நீங்கி சுகமாகி குணமாகி. அப்படின்னா அவனுக்கு ஏதோ ஒரு வியாதி இருக்குது. வேத வல்லுநர் சொல்கிறான், அவனுக்கு ஏதோ ஒரு வியாதி இருக்குது. கர்த்தர் அதிலிருந்து அவனுக்கு சுகத்தை கொடுத்துட்டாரு. அதனால தான் அவனுடைய ஆத்மாவை பார்த்து இந்த பாடல்களை அவன் பாடுகிறான். கர்த்தர் உன்னை குணமாக்கி, உன் பிராணனை எதுக்கு மீட்டாரான்? அழிவுக்கு. அப்போ மரண வியாதியிலிருந்து இருக்கிறான், அதிலிருந்து அவனை மீட்டு அவனை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டினாரான். அவனுடைய தலையில் ஒரு கிரீடத்தை வச்சார். என்ன கிரீடம்னா, கிருபையின் கிரீடம், இரக்கம் என்கிற கிரீடத்தை அவன் மேலே வைத்தார். கர்த்தர் குணமாக்குகிற தேவன். சங்கீதம் அதே 30ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தில் தாவீது பாடுகிறதை பாருங்கள். என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்னை நீர் குணமாக்கினீர். அல்லேலூயா. உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்னை நீர் குணமாக்கினீர். யூ ஹீல்டு மீ, என்னை குணப்படுத்தினீர். கர்த்தருடைய நிச்சய கிருபை வியாதியிலிருந்து குணப்படுத்துகிற வல்லமையுடையதாக இருக்கிறது. நிச்சயமான ஒரு கிருபை உன் மேலே வைத்துட்டா வியாதியிலிருந்து உனக்கு விடுதலையை கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். 4வதாக சங்கீதங்களின் புஸ்தகம் 78வது சங்கீதம் 70ஆம் வசனம் 71ஆம் வசனம். தம்முடைய தாசனாகிய தாவீதை தெரிந்து கொண்டு ஆற்று தொழுவங்களில் இருந்து அவனை எடுத்தார். கரவல் ஆடுகளின் பின்னாக திரிந்த அவனை தம்முடைய சனமாகிய யாக்கோப்பையும் தம்முடைய சுதந்திரமாகிய இஸ்ரவேலையும் மேய்ப்பதற்காக அழைத்து கொண்டு வந்தார். அல்லேலூயா. ஒருவேளை நம்ம ராஜாவை செலக்ட் பண்ணுற அதிகாரத்தை கர்த்தர் நம்மகிட்ட கொடுத்துருந்தா என்ன பண்ணியிருப்போம்? தேடுற பலசாலிய, தேடுற யுத்த வீரனை. அப்படிதான் சாமுவேலும் தேடினார். பெரிய தீர்க்கதரிசி, தேவனோடு சஞ்சரிக்கிற மனுஷன், கர்த்தருடைய வார்த்தையை கேட்கத்தக்க வல்லமையுடையவன், இஸ்ரவேலின் ராஜாக்களை அபிஷேகம் பண்ணத்தக்கதாய் கர்த்தரால் பயன்படுத்தப்பட்ட ஒரு தாசன், சிறு வயது முதலே தேவனுடைய ஆலயத்தில் இருந்தவன், கர்த்தரோடு எப்போதும் உறவில் இருக்கிற, கர்த்தருடைய சத்தத்தை கேட்கத்தக்கதான கிருபையை பெற்றவன். அவரே ஈசாயினுடைய வீட்டில் இருக்கும்போது இராணுவத்தில் இருக்கத்தக்கதான தாவீதினுடைய சகோதரர்களை பார்த்து, இவர் ராஜாவுக்கு தகுதியான ஆளுன்னு மனசில் நினச்ச உடனே கர்த்தருடைய வார்த்தை என்ன வந்தது? மனுஷன் பார்க்குற மாதிரி நான் பார்க்க மாட்டேன் சாமுவேலே, என்னுடைய கண்ணோட்டமே வேற. அல்லேலூயா. மனுஷன் நீங்கள் முகத்தை தான் பார்ப்பீங்க, நான் பார்க்க வேண்டிய காரியம் வேற. அல்லேலூயா. தாவீதை தெரிந்து கொண்டார். யாரை தெரியுமா? ஆடு மேய்க்கிறவன். ஆடு மேய்க்கிறவனை கர்த்தர் தெரிந்து கொள்ள காரணம் என்ன? அவன் ஆடு மேய்க்கும் போதே அவன் மேலே கர்த்தர் ஒரு நிச்சயமான ஒரு கிருபையை வச்சுட்டார். அவன் ராஜாவான பிறகு கிருபையை பெற்றவன் அல்ல, கிருபை பெற்றதினால ராஜாவானவன். அல்லேலூயா.
அப்போது கர்த்தர் ஆடுகளுக்கு பின்னாடி போன என் கிருபை உன் மேலே வச்சிருக்கிறேன் வா என்று சொல்லி அவனை ராஜாவாக மாற்றினான். ஹல்லேலூயா. 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரத்தில் ராஜபாரம் நீங்க என்று சொல்லி சாமுவேல் சவுல் இடத்துல சொன்னதை பார்த்தோமே. அந்த இடத்துல என்ன தம்மா சாமுவேல் சொல்றாரு, தேவன் தன் இருதயத்துக்கு ஏற்றவரை தெரிந்து கொண்டுட்டார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாவீது மேலே தன்னுடைய நிச்சயமான கிருபையை வைத்தார். இந்த நிச்சயமான கிருபையை தான் தேவன் நமக்கு கொடுக்கிறார். என்ன சூழ்நிலையில் இருந்தாலும், என்ன போராட்டத்தில் இருந்தாலும், என்ன நெருக்கப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும், எந்த தாழ்மையில் இருந்தாலும், தாழ்த்தப்படுகிற நிலையில் இருந்தாலும், ஒடுக்கப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும், தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபையினாலே கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்து உயர்த்துகிறவராயிருக்கிறார். இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துகிற மாதமாக இது காணப்படும். நம்மளுடைய தப்பிதங்களை மன்னிக்கிற மாதம், நம்மளை குணப்படுத்துகிற மாதம், நம்மளை பாதுகாக்கிற மாதம், நம்மளை ஆசீர்வதிக்கிற மாதம். ஏன்? தாவீதுக்கு அருள் நிச்சய கிருபை நம்மளை தாங்குகிறபடினாலே. இந்த நிச்சய கிருபை என்னென்னலாம் செய்கிறதுன்னு பார்த்தோம். இந்த நித்திய கிருபை தேவனுடைய சமூகத்தில் நம்முடைய தப்பிதங்களையும் பாவங்களையும் மன்னிப்பை பெற கிருபை செய்கிறது. இந்த நித்திய கிருபை நம்மளை பாதுகாக்கிறது. பிசாசின் வல்லமைகளிலிருந்து இந்த நித்திய கிருபை நம்மளை பாதுகாக்கும். இந்த நித்திய கிருபையானது பலவீனங்களிலிருந்து நம்மளை சுகப்படுத்தும். இந்த நித்திய கிருபையானது இக்கட்டுக்கு விலக்கி, தரித்திரத்துக்கு நீங்களாக்கி, நம்மளை ஐஸ்வரான்களாய் மாற்றுகிறது. நம்மளை உயர்ந்த ஸ்தானங்களிலே ஏற பண்ணுகிறதா இருக்கிறது. இந்த நித்திய கிருபையை, நிச்சயமான கிருபையை, மாறாத கிருபையை, எடுபடாத கிருபையை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்துவாராக. நம் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்க்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, தேவனுடைய பிள்ளைகளுக்கென்று தேவன் முத்திரைத்திருக்கிற இந்த தாவீதுக்கு அருளப்பட்ட நிச்சயமான கிருபைகளை உம் பிள்ளைகள் மேலே வருஷிக்க பண்ணுவீராக. இந்த வார்த்தைகளை கேட்டு விசுவாசித்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய ஜீவிதத்தில் இந்த நித்தியமான கிருபையானது அவர்கள் தப்பிதங்களையும் பாவங்களையும் மன்னித்து, அவர்களை பாதுகாத்து, சுகப்படுத்தி, குணப்படுத்தி, ஆசீர்வதித்து உயர்ந்த ஸ்தானங்களிலே ஏற பண்ணுவீராக. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் உலக பிரமாணமான ஆசீர்வாதத்தினாலும் கர்த்தரின் பிள்ளைகளை ஆசீர்வதித்து மெய்யாய் பெருக பண்ணுவீராகப்பா. உடைய தயவுள்ள கரத்திலே பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். நேரத்தில் செபத்தை ஏறெடுக்கிற பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை அவர்களுக்கு கட்டளிடும்படியாய் செபிக்கிறேன். இந்த மாதம் முழுவதும் கிருபையாய் தேவன் நடத்தும். நிச்சய கிருபையினால், மாறாத கிருபையினால், எடுபடாத கிருபையினால் பிள்ளைகளை ஆசீர்வதித்து உயர்த்தும்படி உடைய திவ்ய கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆசீர்வதையும் பலப்படுத்தும். தேவைகளை யாவையும் தேவன் சந்தித்து குறையில்லாமல் தேவன் நடத்தும். கடன் வாங்காதபடி உன் பிள்ளைகளை நடத்தும்படி உடைய திவ்ய கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். ஆசீர்வதையும் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you all. God bless you.